இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை மறுபடியும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தொடர்ந்து மனம் திரும்பினது உண்மைதானா என்ற தலைப்பின் கீழே நாம் தியானித்து வருகிறோம். இன்றைய நாளிலும் கூட மனம் திரும்புதல் அனுபவத்தை பெற்றிருக்கிற நமக்குள்ளே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மாற்றம் இருக்கிறதா என்று சொல்லி நாம் தியானிக்கலாம். நம்மளுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு செயல்களிலும் ஒவ்வொரு நடக்கையிலும் நம்மளுடைய சிந்தனைகள் எல்லா காரியங்களிலும் நம்மையே நாம் சில நேரங்களே ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மாற்றம் அடைந்து விட்டேன் என்று சொல்லி சில காரியங்களை நாம் செய்வதுண்டு. நான் மாற்றப்பட்டு விட்டேன் என்பதற்கு அடையாளமாக ஞானஸ்தானத்தை எடுக்கிறோம், ஆலயத்தில் செல்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், ஆண்டவரை பற்றி ஆண்டவருடைய காரியங்களை எல்லாம் அறிவிக்கிறோம், ஊழியம் செய்கிறோம், இதெல்லாம் செய்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முழுமையான மாற்றம் என்பது நம்மில் அடைவதில்லை. இங்கே ஒரு சிறு பிள்ளை, அவளுக்கு உடல்நிலை சரியில்லை. இங்கே தாய் அந்த பிள்ளைக்கு ஒரு மருந்தை கொடுக்கிறார். இங்கே அந்த பிள்ளை அடம் பிடிக்கிறது, நான் சாப்பிடுறதில்லை, நான் இந்த மருந்தை குடிக்க மாட்டேன் என்று சொல்லி அழுகிறது. பிள்ளை என்றாலே அழும். அந்த மருந்தை அவன் சாப்பிடவில்லை. இந்த மருந்தை சாப்பிட வைப்பதற்காக அந்த தாயார் என்ன செய்கிறார், ஒரு அழகான ஒரு சாக்லேட்டை காட்டுகிறார். உடனடியாக அந்த பிள்ளை என்ன செய்கிறது, அந்த மருந்தை சாப்பிட்டு அந்த சாக்லேட்டை வாங்கி விடுகிறது. இங்கே இந்த பிள்ளை எதற்காக சாப்பிடுகிறது? சரீரத்தில் இருக்கிற வியாதி குணமடைவதற்காக சாப்பிடவில்லை. அம்மா தந்த சாக்லேட் எனக்கு கிடைக்கணும், அதற்காக தான் இந்த மருந்தை சாப்பிடுகிறது. அதுபோலத்தான் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சில காரியங்கள் நம்மை பாவத்துக்குள்ளாக ஒரு தவறுக்குள்ளாக, இந்த நோய்க்குள்ளாக அழைத்து கொண்டு செல்கிறது. அதிலிருந்து வெளிவருவதற்கு நமக்கு நார்மல் சாக்லேட் தேவையில்ல, நம் தேவனாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு தேவை. அந்த இரத்தத்தினால் நாம் கழுவப்படும் போது நாம் முழுமையாக நாம் ஆவிக்குரிய வகையிலே மாற்றப்பட்டு விடுவோம். நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சில நேரங்களில் தற்காலிகமாக மாற்றிக்கொண்டிருக்கிறோம். நாம் பார்ப்போம், நம்மளுடைய செயல்களெல்லாம் பார்ப்போம். இன்றைக்கி நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், இதெல்லாம் செய்கிறேன், எனக்குள்ள மாற்றம் வந்துட்டு, நான் மாறிவிட்டேன், நான் மனம் திரும்பி விட்டேன், இந்த காரியங்களெல்லாம் நான் செய்கிறேன், எனக்குள்ள இந்த காரியங்கள் நடக்கிறது. நான் இப்போ பாரு, நான் டிவி பார்க்கல, நான் சீரியல் பார்க்கல, நான் இந்த காரியங்கள்லாம் செய்யலை, கெட்ட வார்த்தையை பேசலைன்னு சொல்லிட்டு நான் மனம் மாறிவிட்டேன், நான் சிகரெட் குடிக்கல, இந்த மாதிரி தவறான செயல்களை நான் செய்யலைன்னு சொல்லிட்டு நான் மனம் மாறிவிட்டேன் என்று சொல்கிறோம். நாம் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, இந்த மனமாற்றம் என்பது நமக்குள்ளே வருகின்ற ஒரு மாற்றம். நமக்குள்ளே என்ன மாற்றம் வர வேண்டும்? நமக்குள்ளே இருக்குது, இதெல்லாம் மாறிவிட்டு, ஆனால் சில காரியங்கள் மாறவில்லை. நமக்கு கோபம், இந்த மாதிரி நம்மளுடைய பிஹேவியர், நம்மளுடைய குணங்களிலே எந்த ஒரு மாற்றம் இல்லை. சில நேரங்களில் எரிச்சல் படுகிறோம், பொறாமப்படுறோம், இதெல்லாம் நமக்குள்ளே வருகின்ற காரணம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ந்து விட்டேன் என்று சொல்கிற நமக்குள்ளே கூட இந்த செயல்கள் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. ஒரு வாலிப மகன் இருக்கிறான். அவன் என்ன செய்கிறான், அவன் இந்த இப்போ இருக்கிற ட்ரெண்ட் படி அழகாக முடிகளை வெட்டி, அழகாக அவளுடைய அந்த ஸ்டைலாக முடியை அழகாக வளர்த்து, அதற்கேற்ற மாதிரி ஒரு ஜடையை போட்டு, அதற்கேற்ற ட்ரெண்டிங்க்கு ட்ரெஸ்ஸிங் போட்டு அழகாக சுதந்திரமாக அவன் தன்னுடைய நண்பர்களோடு சுற்றி திரிகிறான். இந்த வேலையிலே அவனுக்கு ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்கிறது. அவன் இராணுவத்திலே செலக்ட் ஆகி அங்கே செல்கிறான். இங்கே அவர்கள் ஒரு விதிமுறையை வைக்கிறார்கள். என்ன செய்கிறார்கள், இனி இந்த முடியை வெட்ட வேண்டும், இந்த மாதிரி ட்ரெஸ் அணியக்கூடாது, அவனுக்கு ஒரு யூனிஃபார்மை கொடுத்து இப்படித்தான் போட வேண்டும் என்று சொல்லி அவனை சொல்கிறார்கள். உடனே அவன் என்ன செய்கிறான், தன்னுடைய வேலைக்காக தன்னுடைய எல்லாம் அவன் விருப்பமாக செய்கின்ற முடியை வெட்டுகிறான். அவனோட ட்ரெஸ் எல்லாத்தையும் களைத்து விட்டு அந்த வேலைக்காக ஏற்றது போல
தன்னை மாற்றிக்கொள்கிறான். அவனுடைய மாற்றத்தை பார்க்கும்போது இன்றைய நாளில் அந்த மாற்றம் எப்படிப்பட்ட மாற்றம்? தற்காலிகமான மாற்றம். அவன் தன்னுடைய சொந்த ஊருக்கு வரும்போது இதெல்லாம் களைத்து விட்டு அவனுக்கேற்ற பாதை மாறி, ஒருவேளை வேலைக்காக அவன் காலம் காலமாக இதே போல இருக்கலாம், ஆனால் அவனுக்குள்ளே மாற்றம் இல்லை. பாருங்க, நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட சில நேரங்களில் தற்காலிகமாகத்தான் மாறிக்கொண்டிருக்கிறோம். வேதாகமத்திலும் பேதுரு இயேசுவின் சீஷர்களிலே ஒருவரை குறித்து நாம் பார்க்கலாம். இங்கே இயேசுவின் சீஷர்கள் மிகவும் ஆண்டவரோடு நடக்கிற இந்த பேதுரு அவனை அவனை அழைக்கிறார். அவனுடைய படகில் அவன் பழுது பார்த்து கொண்டிருக்கான். வலையை பழுது பார்த்து கொண்டிருக்கும்போது அவருங்க ஒரு அற்புதம் நடக்குது. அவன் வலையை போட்ட மாத்திரத்திலே அவன் சொல்கிறார், நாமளும் பிரயாசப்பட்டேன், ஆனால் ஒன்று கிடைக்கல, ஆனால் நீ சொல்கிறதே கேட்டு. அவ்வளோ அற்புதம், மீன் வலை கிளியத்தக்க மீன். அப்படி ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொண்ட அந்த பேதுருடைய வாழ்க்கையிலே அவனுடைய அனுபவத்திலே நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். என்ன என்றால், அவன் ஆண்டவரோடு செல்கிறார், எங்கு சென்றாலும் ஆண்டவரோடு இருக்கிறார். அவர் ஒரு விஷயம் கூட அவர் கடலிலே ஆண்டவர் நடந்து வரும்போது அவரை இறங்கி நான் நடக்கிறேன் என்று சொல்லி ஓடுகிறார். இன்னுமாக பார்த்தீங்கன்னா, பேதுரு யாக்கோபு யோவானை தனித்து அழைத்து கொண்டு மலையில் ஏறி அவரை ஜெபிக்க அழைத்து கொண்டு போகிறார். இப்படி பேதுருக்கும் ஆண்டவருக்கும் மிக நெருங்கிய தொடர்புண்டு. இந்த பேதுரு கடைசியாக ஆண்டவர் சிலுவையிலே அறை உண்ட போகும்போது கெத்சமனி தோட்டத்திலே ஆண்டவர் இருக்கிறார். அவர் எல்லாத்தையும் பார்த்து சொல்கிறார், ஒரு மணி நேரமாவது விழித்திருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே சீமோனை பார்த்து, சீமோனே என் கூட நீ இருக்க முடியாதான்னு சொல்லி அவர் கேட்குறார். அப்படி பேதுருக்கு தெரியும், நன்றாக தெரியும், ஆண்டவர் பேதுருவோடு இந்த ஆண்டு சொல்கிறார், என்னை யார் என்று சொல்கிறார்கள் என்று சொல்லி பேதுருவோடு கேட்கும்போது, நீ ஜீவனுள்ள கிறிஸ்து என்று சொல்கிறார். அவன் உயிருள்ள ஜீவனுள்ள தேவனாகி கிறிஸ்து அப்படின்ட்டு அறிக்கை எடுக்கிற அந்த பேதுரு என்ன செய்கிறான்? அவன் வாழ்க்கையிலே ஒரு தவறு செய்கிறான். அவன் சொல்கிறான், நீ 3 வேளை என்னை மறுதளிப்பான் என்று சொல்லும்போது அவன் நம்பவே இல்லை. அங்கே நடக்கிறது, அங்கே பேதுரு போகிறான், அங்கே 3 வேளை அங்கே சம்பவம் நடக்கிறது, மறுதளித்து விடுகிறான். மத்தேயு 26:75 அப்பொழுது பேதுரு சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதளிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய் மனம் கசந்து அழுகிறான். லூக்கா 22:61 சேவல் கூவிய பிறகு அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்க்கிறார். பேதுரு சொல்கிறான், அவன் சொல்ல மனக்கசந்து அழுகிறான். இங்கே அந்த சம்பவம்லாம் முடிந்து விட்டது, அங்கே ஒரு நடக்கிறது. இங்கே ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், பேதுருவை பார்த்து 3 விஷயம் சொல்கிறார். சீமோனே, பேதுருவே, நீ என்னை நேசிக்கிறாயா என்று சொல்லி 3 விசை கேட்கிறான். ஏனென்றால் அவன் 3 விசை ஆண்டவரை மறுதளித்தான் என்ற காரணத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இங்கே பேதுரு மனங்கசந்து அழுந்து முழுமையான மனமாற்றத்தை பெறுகிறான். இன்னும் இயேசுவின் சீஷர்களை 800 ஒரு சீஷன் இருக்கிறான், யூதாஸ் காரியத்தை. அவன் என்ன செய்கிறான்? வசனம் சொல்கிற மத்தேயு 27:34 அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரணாக்கினைக்கு உள்ளாக்கப்பட்ட தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியனிடத்திற்கு மூப்பரிடத்துக்கு திரும்ப கொண்டு வந்து, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எனக்கென்ன உண்பாடு என்று சொல்கிறார்கள். அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்திலே எரிந்துவிட்டு புறப்பட்டு போய் அங்கே சாகிறான். இங்கே இயேசுவோடு நடந்த இந்த சீசன் தான். அங்கே பேதுரு அவன் மனம் கசந்து அழுது அந்த மனம் திரும்புதலை பெற்றுக்கொண்டான். இங்கே யூதாஸ் காரியத்தை என்ன செய்கிறான்? மனம் கசக்கிறான், அவன் மனம் திரும்புகிறான், ஆனால் ஆண்டவரிடம் வரவில்லை. அவனுடைய தற்காலிகமான மாற்றம் பெற்று முழுமை அடையவில்லை. இங்கே பேதுருக்கும் யூதாஸ் காரியத்துக்கும் இடையே இந்த காரியத்தை நாம் தெளிவாக பார்க்கலாம். நமக்குள்ளே ஒரு மாற்றம் வேண்டுமென்றால் ஆண்டவரிடம்
வர வேண்டும். 2 பேரும் அழுகிறார்கள், 2 பேரும் தவறை உணர்கிறார்கள். ஆனால் ஒருவர் மாத்திரம் ஆண்டவரை பார்த்து மனம் திரும்புதலின் முழுமையை பெற்று ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சியடைந்து இந்த அப்போஸ்தலராக இந்த ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து மிகவும் ஆண்டவருடைய காரியத்திலே உண்மையாக இந்த சீஷர்கள் அப்போஸ்தலரிலே மிகவும் நன்றாக தன்னுடைய ஊழியத்திலே ஆண்டவருடைய சபையை கட்டுகிறவராக பேதுருவை ஆண்டவர் பயன்படுத்த இன்றைய நாளிலும் கூட நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மாற்றம் இருக்கிற தற்காலிகமாக மாறி இருக்கிறோமா? கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, எங்களுக்குள்ளே ஒரு மாற்றத்தை தாங்கப்பா. எங்களுக்குள்ளே தற்காலிகமான ஆவிக்குரிய அனுபவம் வேண்டாம் கூட கத்தாவே. எங்களுடைய முழுமையான மனம் திரும்புதல் எங்களுடைய இருக்கிறதா என்று சொல்லி எங்களே நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிறோம். எங்களுக்குள்ளே ஒரு மனமாற்றத்தை தாங்க, மனம் திரும்புதலின் நிச்சயத்தை எங்களுக்கு இன்றைக்கு தாங்கப்பா. அதை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் அதை பெற்றுக்கொள்ள நீங்கள் கிருபை தாங்க. உங்களுடைய கரத்தில் கொடுக்கிறேன், தாழ்த்துகிறேன், மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென்.